நான் லாஸ்ட் அப்லோட் பண்ண ரீல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது எப்படி பண்றதுன்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு தென் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேப்கட் ஓப்பன் பண்ணி 2 கிளிப் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுல செகண்ட் கிளிப் செலக்ட் பண்ணிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதை 0.5 செகண்ட் வச்சுக்கோங்க. தென் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் தவிர மித்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ற மாதிரி. அப்புறம் அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண அந்த லேயரை 0.3 செகண்ட் வச்சுக்கோங்க. தென் டூப்ளிகேட் பண்ண லேயர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாத அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் இந்த மாதிரி. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ண அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமை ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தென் எண்டிங் கீ ஃப்ரேமை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதில் கீ ஃப்ரேம் கிராஃபில் போயிட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டூப்ளிகேட் லேயரை நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சைட்லேருந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கும் கிராஃப் ஷூட் ஆகிற மாதிரி அது செட் பண்ணிக்கோங்க நீங்களே. தென் லேயரில் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ண மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்போர்ட் பண்ணால் எடிட் அவ்வளோதான். மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு தென் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க.